நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நண்பர்களுடன் டீ கடை முன்பு நின்று கொண்டிருந்த சி கிரேட் ரவுடி திடீரென ஆயுதங்களுடன் வெட்ட பாய்ந்த கும்பல். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தலைதெறிக்க ஓடிய ரவுடி விடாமல் விரட்டி சென்று வெட்டி சாய்த்த பயங்கரம். ஜாமீனில் வெளிவந்த சில நாட்களிலேயே ஸ்கெட்ச் போட்டு கருவறுத்தது ஏன்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? எப்பவும் பரபரப்பாகவே இருக்கிற சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஒரு டீ கடைக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிட்டு இருந்திருக்காரு சி கிரேடு சரித்திர பதிவேடு குற்றவாளி அருண்குமார். அப்போ அங்க பைக்ல வந்த ஒரு கும்பல் கையில அரிவாளோட அருண்குமாரை பார்த்து முறைச்சிட்டே நெருங்கி வந்திருக்காங்க. நம்மளை கொல்லதான் வராங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அருண்குமார் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தலைதெறிக்க ஓடி இருக்காரு. ஆனாலும் விடாம துரத்திட்டு போய் சுத்து போட்ட கும்பல் கத்தி, கம்பி, அருவான பயங்கர ஆயுதங்களால அருண்குமாரோட தலை, கழுத்து, கைன்னு சரமாரியா வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்கு. தகவல் கிடைச்சு அங்க வந்த போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த அருண்குமாரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அருண்குமார் இறந்து 15 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜிஎஸ்டி சாலையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். அருண்குமாரை கொலை பண்ணது யாரு? வெட்டி கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? முன்விரோதம் எதுவும் காரணமாங்கிற பல கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க. அருண்குமாரை கொலை பண்ணவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க. அதுல அருண்குமாரை 6 பேர் துரத்திட்டு போய் கொலை பண்ணது பதிவாகிறதே தவிர அவங்களோட முகம் சரியா தெரியல. அதனால கொலை நடந்தப்ப அருண்குமார் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் அருண்குமாரை கொலை பண்ணதுக்கான காரணம் என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில இருந்து 200 மீட்டர் தூரத்துல இருக்கிற கண்ணபிரான் தெருவை சேர்ந்த அருண்குமார் மேல அடிதடி, கொள்ளைன்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில் இருக்கு. தான் ஏரியால பெரிய ரவுடின்னு சொல்லி தெருவுல உள்ளவங்க கிட்ட கெத்து காட்டிக்கிட்டு அடிக்கடி தகராறுலயும் ஈடுபட்டு இருந்திருக்காரு அருண்குமார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல வந்த அருண்குமார் மார்ச் 15ஆம் தேதி இரவு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கிற டீ கடைக்கு போலாம் வா மச்சான்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 3 பேரும் பக்கத்துல உள்ள கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு கடை வாசல்ல நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒரே பைக்ல வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அப்போ அந்த வழியா பைக்ல வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அருண்குமார் போன பைக் மீது மோதிர மாதிரி வந்திருக்கு. அந்த கும்பல் அப்போதான் ஜிஎஸ்டி சாலையில மது குடிச்சிட்டு ஃபுல் போதையில பைக்கை ஓட்டிட்டு போயிருந்திருக்கு. பைக்கு மோதிர மாதிரி வந்ததுனால டென்ஷனான அருண்குமார் போதையில இருந்தவங்கள சரமாரியா தாக்கியிருக்காரு. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போனவங்க எங்க மேலேயே கை வச்சிட்டியா, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. யாரை வேணும்னாலும் கூட்டிட்டு வா, நான் இதே இடத்துல நிக்கிறேன்னு சவால் விட்டுருக்காரு அருண்குமார். உடனே தாக்குதலுக்கு ஆளான அந்த கும்பல் பல்லாவரம் மாட்டு தொட்டியில இருக்கிற தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. மச்சான், எங்க மேல ஒருத்தன் கை வச்சுட்டான், அவன் கதையை முடிக்கணும், சீக்கிரம் வாங்கடான்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே அருவா, கம்பின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜிஎஸ்டி சாலைக்கு வந்திருக்குது அந்த கும்பல். அப்போ டீ கடை கிட்ட இருந்து நகராம இருந்த அருண்குமாரை 6 பேரும் சேர்ந்து தலை, கழுத்துன்னு சரமாரியா வெட்டி போட்டுட்டு கண்ணிமிக்கிற நேரத்தில் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கு. சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்த அருண்குமார் சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிட்டாரு. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீஸ் உண்மையிலேயே அருண்குமாரை மோதல் தகராறுல தான் கொலை பண்ணியிருக்காங்களா, இல்ல பழிக்கு பழி வாங்குறதுக்காக வேற யாரோட தூண்டுதல்ல இந்த கொலை நடந்துச்சாங்கிற பல்வேறு கோணத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. ஆனா தப்பிச்சு போன 6 பேரையும் பிடிச்சு விசாரிச்சாதான் உண்மை முழுசா வெளியே வரும்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. பள்ளி சீருடைக்கு அளவு கொடுப்பதற்காக மகன்களை டெய்லரிடம் அழைத்து சென்ற தந்தை கணவனை எதிர்பார்த்து நீண்ட நேரம் அலுவலகத்திலேயே காத்திருந்த மனைவி, கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தண்ணீரில் மூழ்கடித்துக் கொள்ளப்பட்ட மகன்கள், பக்கத்து ரூமில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த கணவன்,
மகன்களை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது 3 பேருமே கொல்லப்பட்டார்களா? போலீசிடம் சிக்கிய கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது என்ன? ஹோலி பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்காக 2 மகன்களையும் மனைவியையும் தன்னோட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்காரு சந்திரகிஷோர். செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட 2 மகன்களையும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க அளவு கொடுக்கறதுக்காக டெய்லர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வர்றேன்னு சந்திரகிஷோர் சொல்லியிருக்காரு. பைக்ல 3 பேர் தான் போக முடியும், அதனால நீ ஆபீஸ்லயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. ஆனா ரொம்ப நேரமாகியும் அவங்கள ஆளையே காணும். குழந்தைகளையும் கணவனையும் எதிர்பார்த்துட்டே ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க மனைவி தனுஜா. மதியம் 2 மணிக்கு மகன்களை அழைச்சிட்டு போன சந்திரகிஷோர் ஈவினிங் 5 மணி ஆகியும் ஆபீஸ்க்கு வரல. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால பதட்டமான தனுஜா தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வீட்டு வாசல்ல கணவன் குழந்தைகளோட செருப்பு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் தனுஜா டென்ஷன் ஆகியிருக்காங்க. என்ன ஆபீஸ்ல இருக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கோவத்தோட கதவை தட்டி இருக்காங்க தனுஜா. ஆனா வீட்டோட கதவை சந்திரகிஷோர் திறக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் கதவை தட்டுறோம், அப்படி என்னதான் பண்றாருன்னு பெட்ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. அப்போ தனுஜாவுக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே நின்னு போயிருக்கு. ஏன்னா சந்திரகிஷோர் தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காரு. கணவன் தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்த தனுஜா சத்தம் போட்டு அழுதுருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்டு கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அங்க தனுஜாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. தனது 2 மகன்களும் பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்டுக்குள்ள கை காலெல்லாம் கட்டி போட்டு தண்ணில தலை மூழ்கி இறந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் 3 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ சந்திரகிஷோர் இறந்து கிடந்த ரூம்ல ஒரு லெட்டர் சிக்கிருக்கு. அதுல தனது குழந்தைகளுக்கு சரியா படிப்பு வரலனும், போட்டி நிறைஞ்ச உலகத்துல என்னோட குழந்தைகளால போட்டி போட முடியாதுன்னும், அதனால குழந்தைகளையும் கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எழுதியிருந்திருக்கு. அந்த லெட்டரை வச்சு தனுஜா கிட்ட விசாரிச்ச போலீஸ், உங்க குடும்பத்துல பசங்களால ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், பசங்க சரியா படிக்க மாட்டாங்க, அதனாலதான் வீட்டுல அடிக்கடி சண்டை வரும். ஆனா அது இந்த அளவுக்கு போய் முடியும்னு கனவுலையும் நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி கதறி இருக்காங்க. ஆந்திர மாநிலம் கோதாவரியில உள்ள வனப்பள்ளியை சேர்ந்த சந்திரகிஷோர் காக்கிநாடாவில் உள்ள ONGC கம்பெனியில் அக்கௌண்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு 7 வயசுல ஜோஷிலுங்கிற ஒரு மகனும் 6 வயசுல நிக்கிலுங்கிற ஒரு மகனும் இருந்திருக்காங்க. 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த ஜோஷில் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி வேற ஸ்கூல்ல மாத்திருக்காங்க. அப்பவும் ஜோஷில் படிக்காம இருந்திருக்கா. அதோட நிக்கிலும் சரியா படிக்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது. பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தினமும் சந்திரகிஷோர் சண்டை போட்டுட்டே இருந்ததாகவும், அதனால கணவன் மனைவி இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. சின்ன பசங்க தானே போக போக படிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தனுஜா. ஆனா அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காத சந்திரகிஷோர் மகன்களை அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது மார்ச் 14ஆம் தேதி, ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக மனைவி குழந்தைகளை தன்னோட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடியே மகன்களை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டிருந்திருக்காரு சந்திரகிஷோர். ஆபீஸ்ல ஹோலி பண்டிகையை முடிச்சிட்டு மகன்களை ஸ்கூல் யூனிஃபார்ம் அளவு கொடுக்கறதுக்காக டெய்லர் கிட்ட அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மகன்களோட கால் கைகளை கயிறால கட்டி தண்ணியில தலையை அமுக்கி கொன்னுட்டதாகவும், அடுத்து பக்கத்துல இருந்த பெட்ரூம்ல சந்திரகிஷோரும் தூக்கு போட்டுட்டு உயிரை மாச்சிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது.
1வது படிக்கிற மகன் சரியா படிக்கலன்னு யாராச்சும் பிள்ளைங்களை கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிப்பாங்களாங்கிற சந்தேகமும் போலீஸ்க்கு இருக்கத்தான் செய்யுது. மகன்களை கொன்னுட்டு தந்தை தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டாரா, இல்லனா 3 பேரையுமே வேற யாராச்சும் கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்களாங்கிற பல்வேறு கோணத்துல போலீஸ் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மர்மமும் பயங்கரமும் நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நிகழ்தகவு. முன்னாள் கால்பந்து வீரர் வீட்டின் தோட்டத்தில் நள்ளிரவில் கேட்ட பயங்கர சத்தம். வயிற்றில் இருந்து ரத்தம் கொட்டிய நிலையில் இறந்து கிடந்த ஊழியர், சடலத்தின் அருகே கிடந்த செல்போன், காருக்குள் சத்தமின்றி தூங்கிக் கொண்டிருந்த டிரைவர், அலேக்காக பிடித்த காவல்துறை. கொலைக்கான பகீர் பின்னணி என்ன? இரவு நேரம். இறந்து போன முன்னாள் இந்திய ஃபுட்பால் அணி கேப்டன் பிரதீப் குமார் பானர்ஜி வீட்டு கார்டன்ல இருந்து பயங்கர அலறல் சத்தம் கேட்டிருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவங்க யாரோட அலறல் சத்தம்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டு வேலைக்காரரான கோபிநாத் முகிரி வயிறு கிழிக்கப்பட்டு கொடூரமான முறையில இறந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்ததும் நடுநடுங்கி போனவங்க போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கோபிநாத் முகிரியோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அங்க இருந்த பிரதீப் குமார் பானர்ஜியோட இளைய மகள் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. கோபிநாத் முகிரி கத்தியால குத்துனது யாரு, செக்யூரிட்டிஸை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது யாரா இருக்குன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல கார்டன்ல 2-3 மது பாட்டில்களும் ஒரு செல்போனும் இருந்ததை பார்த்த காவலர்கள் அதை கைப்பற்றி இருக்காங்க. இந்த செல்போன் யாருதுன்னு விசாரிக்க அது எங்க வீட்டு டிரைவர் வருண் கோஷோட செல்போன் மாதிரி தெரியுது சார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸோட சந்தேக பார்வை மொத்தமும் வருண் கோஷ் மேல திரும்பியிருக்கு. அடுத்து காருக்குள்ள தூங்கிட்டு இருந்த வருண் கோஷ் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். கோபிநாத்தோட அலறல் சத்தம் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த எல்லாருக்கும் கேட்டிருக்கு. உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். கார் ஓட்டின டயர்ட்ல தூங்கிட்டேன் சார், அதனால எனக்கு எதுவும் கேட்கலன்னு சொன்ன வருண் கோஷ் கோபிநாத்துக்கு என்னாச்சு சார், யார் இப்படி பண்ணதுன்னு பதட்டத்தோட கேட்டிருக்காங்க. வருண் கோஷ் பேச்சுல உண்மை இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் உங்க மொபைல் எங்கன்னு கேட்டிருக்காங்க. காருக்குள்ள தான் சார் என் மொபைல் இருக்கு, நீங்க என்னமோ நான் தான் கோபிநாத்தை கொலை பண்ண மாதிரி பேசுறீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி போலீஸ் கிட்ட வருண் கோஷ் எகிரி இருக்கான். அதுக்கப்புறம் கார்டன்ல இருந்து கைப்பற்றின மொபைலை போலீஸ் அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க. காருக்குள்ள இருந்த மொபைல் கார்டனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டதோட அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. போலீஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறின வருண் கோஷ் தான் இந்த கொலையை பண்ணதா தன்னோட வாயாலேயே சொல்லியிருக்கான். இதுக்கு மேல இங்க வச்சு விசாரணை பண்ணா சரி வராதுன்னு நினைச்ச போலீஸ் வருண் கோஷ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. கொல்கத்தா சால்ட் லேக் பகுதியில் இருக்கிற பிரதீப் குமாரோட இளைய மகள் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல தன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்த பணத்தை காணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தடயவியல் நிபுணர்களை வர வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வீட்டு வேலைக்காரங்களை அழைச்சு செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போலீஸ். அப்போ கோபிநாத் தான் மேடமோட காசை திருடிட்டான்னு டிரைவர் வருண் கோஷ் சொல்லியிருக்கான். அதுக்கு கோபிநாத் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. வருண் கோஷ் கோபிநாத் மேல குற்றச்சாட்டினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததால கோபிநாத்தை போலீஸ் விடுவிச்சிட்டாங்க. அடுத்து வேலைக்காரர்கள் எல்லாரும் அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு வீட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் தூங்க போயிருக்காங்க. ஆனா கோபிநாத்தும் வருண் கோஷும் மட்டும் தூங்க போகாம ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நான் தான் பணத்தை திருடுனேன்னு நீ எப்படி சொல்வன்னு கேட்டு வருண் கோஷ் கிட்ட சண்டை போட்டு அவர் அடிச்சிருக்காரு கோபிநாத். என்னையவே அடிக்கிறியான்னு ஆத்திரமடைஞ்ச வருண் கோஷ் கையில இருந்த மது பாட்டில 2ஆ உடைச்சு கோபிநாத்தோட வயிற்றுலயே குத்திருக்கான். அதுல நில குலைஞ்சு போனவர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி காட்டிக்கணும்னு நினைச்ச வருண் கோஷ் நைஸா காருக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். விசாரணையில உண்மை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் வருண் கோஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த கொலையில வேற யாருக்காவது சம்பந்தம் இருக்கான்னு போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.
வீட்டில் பேச்சு மூச்சு இன்றி மயங்கி கிடந்த மனைவி பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற உறவினர்கள். உயிர் பிரிந்து பல மணி நேரம் ஆகிவிட்டதாக கூறிய மருத்துவர்கள். 2 நாட்களுக்கு பின் நீதிமன்றத்தில் சரணடைந்த கணவன். தாலி கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? உடலில் சிறு காயம் கூட ஏற்படுத்தாமல் மனைவியின் கதையை முடித்தது எப்படி? கணவன் சொன்ன அதிர்ச்சி வாக்குமூலம் என்ன? கட்டட வேலை பார்க்குற முருகன் வழக்கம் போல கட்டட வேலைக்கு போயிருந்திருக்காரு. மனைவி செல்வி மட்டும் வீட்டில் இருந்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற மகள்கள் 2 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தற்செயலா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாசல் கதவு திறந்திருந்திருக்கு. ஆனாலும் நம்ம பாட்டுக்கு உள்ள போனா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக வாசல்ல நின்று செல்வி செல்வின்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த சவுண்டுமே இல்லாததால சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்துருக்காங்க சொந்தக்காரங்க. அப்போ வீட்டுக்குள்ள செல்வி மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்கள பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் செல்வி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. உடம்புல எந்த காயமும் இல்ல. திடீர்னு செல்விக்கு என்னாச்சு, எப்படி உயிரிழந்திருக்காங்கன்னு சொந்தக்காரங்கெல்லாம் குழம்பி போயிருந்திருக்காங்க. செல்வி இறந்ததை கணவர் முருகனுக்கு சொல்லலாம்னு நினைச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அவர் வேலை செய்யற இடத்துக்கு ஆளை அனுப்பி விசாரிச்சா முருகன் காலையில இருந்தே வேலைக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சும் எந்த தகவலும் இல்லை. அப்பதான் செல்வியோட மரணத்துக்கும் கணவன் முருகனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற விஷயம் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸும் செல்வியோட கணவன் முருகனை தேடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில செல்வியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல செல்வியோட கழுத்தை யாரோ நெரிச்சதுல தான் அவங்க உயிர் போயிருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. செல்வி வீட்டில் மயங்கி கிடந்தது மார்ச் 11. கரெக்டா 2 நாள் கழிச்சு 13ஆம் தேதி கணவன் முருகன் தென்காசி கோர்ட்டுக்கு போய் தன்னோட மனைவியை கொலை பண்ணது நான் தான் சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொலை எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு போலீஸ் முருகனை கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அப்போ முருகன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. கடையநல்லூர் பக்கத்துல உள்ள செவல் விளையை சேர்ந்த 35 வயசான முருகனுக்கும் 30 வயசான செல்விக்கும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. கட்டட வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்திருக்காரு முருகன். நல்லபடியா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில செல்போனால மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. செல்வி எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமாவே இருந்ததா சொல்லப்படுது. புருஷன் பிள்ளைங்களை கூட சரியா கவனிக்காம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, இல்லனா மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது கணவன் முருகனுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. முருகன் பல முறை சத்தம் போட்டிருக்காரு. ஆனாலும் செல்வி அதை கண்டுக்காம இருந்திருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல இருந்து முருகன் ஏதாச்சும் அவசரத்துக்கு கால் பண்ணப்போவும் செல்வியோட போன் பிஸினே வந்துட்டு இருந்திருக்கு. அப்பப்ப சின்ன சின்ன சண்டையா ஏற்பட்டிருந்தது. ஒரு நாள் மிகப்பெரிய பூதாகரமான சண்டையா வெடிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில முருகன் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தப்ப செல்வி கணவனை கவனிக்காம போனே கதின்னு இருந்ததா சொல்லப்படுது. செல்போன்ல அப்படி என்னதான் இருக்கு, யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, அதை என்கிட்ட கொடுன்னு கணவன் கேட்க அது ஒண்ணுமில்லைன்னு சொல்லி செல்வி மழுப்பி இருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு ஆவேசம் அடைஞ்ச முருகன் வீட்டில் கிடந்த செல்வியோட துப்பட்டாவை எடுத்து அவங்க கழுத்தை இறுக்கியிருக்காரு. அதுல அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்த செல்வி கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க.
மனைவி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பயத்திலையும் பதட்டத்திலையும் முருகன் நேரா திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. 2 நாள் திருச்செந்தூர்ல அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்திருக்காரு. எப்படினாலும் நாம தான் செல்விய கொன்னோன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து நம்மளை பிடிக்கிறதுக்குள்ள நாமளே சரணடைஞ்சிருவோன்னு நினைச்சு ஒரு வக்கீல் மூலமா தென்காசி கோர்ட்ல சரணடைஞ்சிருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் முருகனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிட்டாங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.